மாற்றத்தை ஏற்படுத்திய 10 நாட்கள் ஜெபம். முதலாவது, தானியேல் மற்றும் அவரது நண்பர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய 10 நாட்களை பற்றி பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். தானியேலும் அவரது நண்பர்களும் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு செல்லப்படுகின்றார்கள். பாபிலோனின் தீட்டான உணவை புசிப்பதற்கான சோதனை வருகின்றது. அந்த நேரத்தில் தானியேலும் அவரது நண்பர்களும் அந்த அதிகாரியின் இடத்தில், எங்களுக்கு மரக்கறிகளை உணவாக கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள். 10 நாட்கள் எங்களை சோதித்து பாருங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். தானியேல் 1 அதிகாரம் 15 வாக்கியம். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் தானியேலும் மற்றும் அவரது நண்பர்களின் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. இந்த வசனம் 10 நாள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் தானியேல் மற்றும் அவரது நண்பர்களின் உடலில் ஏற்பட்டதை பார்க்க முடிகின்றது. மற்றொரு நிகழ்வை நான் கூற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இது இயேசுவின் சீஷர்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தின 10 நாளை பற்றி பேச வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்து இந்த உலகத்தில் 40 நாள் இருந்த பின்பு பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதற்கு பிற்பாடு ஒரு 10 நாட்கள் சீஷர்கள் மேல் வீட்டில் தங்கி ஒரு மனதோடு ஜெபித்தார்கள் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 14 வாக்கியம். அங்கே இயேசுவின் சீஷர்களும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இந்த வசனத்திலிருந்து பார்க்கும்போது இயேசுவின் சீஷர்கள் இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 40 நாளுக்கு பிற்பாடு 10 நாட்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் ஒரு மனப்பாட்டிலும் தரித்திருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. இந்த 10 நாளின் நிறைவு வேளையில்தான் 50ஆம் நாளான பெந்தேகோஸ்தே பண்டிகை வருகின்றது. அப்பொழுது பரலோகத்தின் தேவன் இவர்களுடைய உள்ளத்திலும் ஊழியத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை, வல்லமையை புறப்படச் செய்ததை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த 2 நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தானியேலை போன்று 10 நாட்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு ஆரோக்கியமான உணவை மட்டும் எடுத்துக்கொள்வதற்கான தீர்மானத்தையும், இயேசுவின் சீஷர்களை போன்று ஜெபம் செய்வதிலும் வேதம் வாசிப்பதிலும் அதிகமான நேரம் செலவழிக்கக்கூடிய 10 நாள் தீர்மானத்தையும் செய்யும்போது நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் மாற்றம் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி 10 நாட்களுக்கான ஆவிக்குரிய நிகழ்வில் நம்மை ஈடுபடுத்தும் போது நம்முடைய உள்ளம் ஆவிக்குரிய காரியங்களில் வளரும். தொடர்ச்சியாக ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ச்சியில் நாம் முன்னேறலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம். நீங்களும் உங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து 10 நாட்கள் ஆவிக்குரிய காரியங்களை திட்டமிட்டு இணைந்து செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்விலும் மாற்றம் ஏற்படுத்துவாராக. பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.